ஆதியே துணை. புத்திபூர்ணம் ஜகாரியந்தங்களும் விளங்கும் ஞான வித்துக்களாக முளையிடச் செய்து தேவதர்வன வளர்த்து முன்னு பின்னு காலங்கள் தோறும் கூடவே நம்மை பிரித்து துத்தாவிகளாக கொட்டிக் கொண்டு வந்திருக்கும் நம்முடைய வித்து நாயகம் ஆதிபிதாவாகிய மெய்வழிச்சாலை ஆண்டவர்களாகிய எங்கள் கதிபாத்திர நிதியரே, அதிநுட்ப நுண்ணிய நுணுகிய மதியரே, ஜனக்கூட்டங்களின் ஆரவாரம் போன்றும் பெருக்கமாக ஓடி பாய்ந்து விடும் ஜலவீழ்ச்சியின் இறைச்சலை போன் கூபங்குரல் பேசும் மேவும் துணி ஓசையரே, தீயறி போன்றாடை அலங்கார விழியரே, கற்பாறை மலையின் மீது பணியுகுத்து உறைந்தன போன் மெல்லிய வஞ்சனை போன்ற நத்தினையுடைய தலையின் முடிவிளங்கும் சிகையரே, மெல்லிய மினுகிய திருமேனியரே, உடுக்கை தங்கு முத்ராலங்க தடங்கை அலங்காரராகிய எங்களுடைய தேவாதி தேவா திருவையாராம் திருவரங்க திருக்கைலாதவாதாம் தீன்குல திரகநாயகாம் தேவ பரமண்டலத்தின் பிதாவே, திரண்டு அனைத்தும் ஒன்றாக வந்த எங்களுடைய மெய்வழி குல தெய்வமே, உங்களுடைய செந்தாமரை மலர்பாதம் பொற்பாதம் திருப்பாதம் போற்றி போற்றி போற்றி. கும்மிடிப்பூண்டியைச் சேர்ந்த மங்காவரத்தில் இன்று சபைக்கு வந்து கூடியிருக்கும் எல்லோருக்கும் முதற்கண் நமஸ்காரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சென்ற 2-3 மாதங்களாக ஞான அகவல், ஞான முறையீடு, மெய்வழி நூல் ஆகிய மலர்களை நாம் பரிமாறிக்கொண்டோம். இன்று மெய்மன ஞானம், அதாவது மெய்மன ஞானத்துக்கு மெய்வழி வாழ்க்கையில் எல்லோருக்குமே ஒரு முக்கிய வழிகாட்டின்னு சொல்லலாம். ஏன்னா மெய்மன ஞானம் என்பது ஒரு சிஷியனுக்கும் குருவுக்கும் உள்ள ஒரு புனிதமான உறவைத்தான், அதாவது தன்னுடைய குரு பெருமானாகிய தனிய மணிப்பிரானவர்களுக்கும் தெய்வம் அவர்களுக்கும் எப்படி இருந்த உறவு என்பதை தெய்வம் அவர்கள் மெய்மன ஞானமாக இதை எடுத்து நமக்கு அருளியிருக்கிறார்கள். இது அவங்க இளைய நாச்சியார் சொல்லும் பொழுது ஜீவனை சுண்டி இழுக்கக்கூடிய அளவுக்கு இதுல இருக்கு அப்படின்னு இளைய நாச்சியார், அதாவது தெய்வத்தினுடைய 2ஆம் மனைவி அவங்க பனிமதி நாச்சியாருடைய அடுத்த இளைய நாச்சியார் இடத்தில் தெய்வமேல குறிப்பிட்டிருக்கிறார்கள். அவங்களே வந்து இதை படிச்சு இப்ப நம்ம கேசட்ல கூட இருக்கும், இந்த மெய்மன ஞானத்தை இளைய நாச்சியார் அவர்கள் பாடியது இப்ப கூட கேசட்ல கூட அதெல்லாம் கேட்டிருப்பீங்க. அப்புறம் இந்த மெய்மன ஞானத்துல வந்து இதை நம்ம எதுக்கு பண்ண நம்ம முக்கால்வாசி அடக்க ஆனவர்களுக்கு நம்ம படிக்கிறோம். முன்ன வந்து ஆலயத்துல இது படிச்சுக்கிட்டு இருந்தாங்க, ஆனா இப்ப படிக்கிறது இல்லை. ஆலயத்துல வந்து மெய்வழிக்கு அடுத்து மெய்நிலை போதான் படிக்கிறாங்க. ஆனா முன்னெல்லாம் வந்து ஒரு 10-15 வருஷம் முன்னாடி இது ஆலயத்துல நம்ம ஆதிமை உதயபூர்ண அந்த ஓதிட்டு வரும்பொழுது அதுவும் படிச்சுக்கிட்டாங்க. இப்பதான் சமயம் ஒரு 15-20 வருஷமா அது நம்ம ஓதுறது இல்லை. அதனால அடக்கம் அடிக்கடி நடக்கிறதுனால எல்லாருக்குமே ஓரளவுக்கு இது இந்த பாடலை எல்லாருமே கேட்டு ஓரளவுக்கு அதனுடைய இதை நம்ம சுவை அறியக்கூடிய ஒரு இடத்துலதான் இதை வச்சிருக்காங்க. இதை முதவே தெய்வம் அவர்கள் மலர்லயே கூட அதை நம்ம இதுல வச்சிருக்காங்க. இது என்ன அப்படின்றத போன நம்ம மேலுள்ள பார்த்தோம். வரவான சிரஞ்சீவி வாய்த்தோர் கோடி வழிதவறி இடி செயலில் புகுந்தோர் கோடி புறவனுளம் கனிந்து கனிந்து ஏற்றம் மைந்தாம்
கூறுகெட்டு வாக்கழிவோ காணோர் கோடி சரசம் உள நூல் என் மெய்மன ஞானத்தில். அதுல தெய்வம் என்ன சொல்லிட்டாங்க? சரசம் உள நூல் என் மெய்மன ஞானத்தில். இதுக்கு அடுத்து வருகிற மெய்மன ஞானத்தில் சகத்திரத்தின் மலரிடத்தே இருந்த வல்லே வரதர் என் குரு தணிகை வல்லல் உண்பாட்டையன். அந்த வல்லலிட நிழல் படிந்து விளைந்த நாதம். அவனுக்கு நாதம் அது விளைந்தேறி எப்படி சேதமில்லா விளைந்தமணி வேகம் மீறியதை அதை மேய்மன ஞானத்தில் கூறியிருக்கிறேன் என்பதை தெய்வங்கள் மேய்வி நூலிலே குறிப்பிட்டிருக்கார்கள். அது சரசம் உள்ள சரசம் என்பது என்னன்னா வெளி உலகத்துல கூட சொல்லுவாங்க சரசம் ஆடுதல் அப்படின்னுவாங்க. அந்த ஒரு குருவுக்கும் சிஷியனுக்கும் உள்ள ஒரு புனிதமான உறவு, அதாவது அந்தரங்க ஒரு ஆத்மார்த்திக, அது ஆத்ம உறவுன்னு அதை அப்படி குருகீதை பத்து குருவை பத்தி சொல்றதுன்னா குருகீதை தெளிவா குறிப்பிட்டிருப்பாங்க குருகீதையில. அதுபோல தெய்வம் அவர்கள் தன்னுடைய ஆசான் தணிகை வல்லல் பிரானிடத்தில் உள்ள உறவை தான் மேய்மன ஞானத்தில் அந்த ஒரு ராகத்தில் அது ஒரு மெட்டே வேற எதுலையும் வல்லாத ஒரு அந்த ராகத்துல தெய்வம் அவர்கள் கொடுத்துருக்காங்க. நீங்க அந்த மேய்மன ஞானத்துல சில பகுதிகளை நம்ம ஒன்றும் முடிச்சிடலாம், அன்னைக்கே முடிச்சிடலாம், அதை பார்த்துட்டு வரலாம். ஆதியே துணை மெய்மன ஞானம் காப்பு. ஆதி நாயகம் அரசர் நாயகம் ஆடையன் குரு நாயகம் ஆதியந்தமோ தான் கடந்தேரே ஆண்டையன் கோல நாயகம் மாது நாயகம் மனிதர் நாயகம் மனுகுல நாயகம் வான நாடர சாண்டதனிகை வல்லல் மாதவ நாயகம் ஜோதி நாயக செம்மலில் பதம் தூண்டுவானவர் போற்றுமில் ஜாதி நாயக மாமுகம் மது சாலிகன் குரு நாதரின் சிதல வீரு பாதம் என் தீரம் சேத்து என் நூலம் உதரில் ஓரிடென்றோரை கேட்டிங்கோதிய ஒலிக்குமே மன ஞானமே. அதுல காப்புல வைக்க நிறைவே கொடுக்குறாங்கன்னா ஆதி நாயகம் அரச நாயகம். எனக்கு ஆதியாகவும் அரசராகவும் தனிக மணிப்பிரானவர்களை அவர்கள் அந்த முதல் கொடுத்து அந்த காப்பிலே அவங்க வைக்கிறாங்க. ஆதி நாயகம் அரச நாயகம் ஆன என்குல நாயகம். ஆதியும் அவர்கள் தான், அந்தமும் அவர்கள் தான். ஏன்னா தெய்வம் அந்த இது பெறதுக்கு முன்னாடி யார் அவர்களுக்கு ஆதி அந்தமா இருக்குங்கிறது சிவபெருமான் இருந்ததும் தன்னுடைய தனி மணிப்பிரான குறிப்பிடுறாங்க. நமக்கு எப்படி தெய்வர்கள் சிவபெருமான விளங்குறாங்களோ அதுபோல அந்த இடத்துல தெய்வங்கள் எதுவும் பெறாதவர்கள். அவர்கள் எல்லாமே அந்த உள்ளுக்குள்ள புதிந்திருந்தாலும் அந்த புகசமையில சொல்ற மாதிரி எல்லாமே அந்த குழந்தை வடிவெடுத்து நிற்பதானது. ஆனா தன்னுடைய ஆசான அடைஞ்ச பிறகுதான் அவங்க அனைத்து பெறுகிறார்கள். ஆனா அதுக்கு முன்னாடி யார் அவங்க அந்த குரு பெருமான நின்றவங்க தான் ஆதியும் அந்தமுமாய் நின்றாங்க. ஆதியும் அந்தமும் தான் கடந்தனை ஆண்ட என் குல நாயகம், என்னுடைய குலநாயகம் அவர்கள் வந்தார்கள். அவர்கள் மாது நாயகம் மனிதரா எனக்காக வந்தாங்க, மனித ரூபம் தாங்கி. அவர்கள் உலகத்தினுடைய இந்த இதுல இறுதி கட்டத்திலே இறுதி தீர்ப்பு நடத்துவதற்காக அந்த இருபெரு சுமைகளையும் தான் தூக்கி சுமந்து கொண்டு தன்னுடைய அந்த சிஷியனை கைகொள்வதற்காக அந்த மாது நாயகம் மனித நாயகம் மனுக்குலனன் நாயகம், அந்த மனுக்குலத்துக்காக நான் வர்றதுக்கு உதித்து அவங்க எனக்காக வந்தார்கள். மனுக்குலனன் நாயகம் அவர்கள் வானநாடு அரச, வானநாட்டு அரசர்ல தான் இந்த பூமிக்கு வராங்க. வானநாடு அரச தாண்ட தணிகை வல்லலாக வராங்க. தணிகை வல்லல் வல்லல் மாதவ நாயகம் அவர்கள் தான் எனக்கு ஜோதியாக நின்று விளங்கினார்கள். என்னுடைய இருதயமானது அது ஜோதியாக விளங்குவதற்கு ஜோதி நாயக செம்மலின் பதம் சூழ்ந்து வானவர் போற்றுமென்.
என்ன அவங்க பெற்றதுக்கு முன்னாடி அவங்க அந்த வானவர் குலத்துல இருந்தா இந்த உலகத்துக்கே வராங்க. சூழ்ந்த வானவர் போற்றுமென் அவர்கள் யாருன்னா ஜாதி நாயகமாம். அவர்கள் அனைத்து ஜாதிகளையும் கை கொண்டுதான் இந்த மாம் முகம்மது சாலிகு. அப்ப பாட்டியாவுக்கு பேர் என்ன? முகம்மது சாலிகுன்னு தனம் பெயர் கொண்ட அப்படின்றாங்க தெய்வம். பன்மையத்திலையும் அதை கொடுக்குறாங்க. அந்த ஜாதி நாயகமாம் முகம்மது சாலிகு என் குருநாதர். அவங்க யாரா வந்தாங்க? எனக்கு குருநாதராக வந்தார்கள். அவர்களுடைய சீதல இரு பாதம் என் சிரம். அவருடைய சீதல இரு பாதத்தில் என் சிரம் தாங்கி அவங்களை தாங்கி நடந்ததுனால் தான் அத என்ன கொடுக்குறாங்க? சீதல விரு பாதம் என் சிரம் சேர்த்து என் உளம் பூத்தது. என் உளம் பூத்து இன்று இது வெளிப்படையா இது வர்றதுக்கு காரணம் என்னுடைய தனிய மணிப்பிரானாகிய அந்த குருபெருமான் தான். அவர்கள் சீதல விரு பாதம் என் சிரம் சேர்த்து என் உளம் பூத்ததில் அதனால இன்று நான் ஓதுகிறேன்ட்டாங்க. இதை ஓதி என்று உரை இதை கேட்டிங்கு ஓதிய. இதை நம்ம எல்லாம் கேட்கறதுக்கு காரணம் அன்று என்னுடைய ஆசானை நான் தாழ் பணிந்ததுனால் அப்படின்றாங்க. சீதள விரு பாதமென் சிரம் சேர்த்து என்னுளம் பூத்ததில் இது ஓதிடு என்று உரை கேட்டிங்கு ஓதிய அது இன்று ஒலிக்கும். இன்று என் மூலமா அது ஒலிக்கிறதுன்றாங்க தெய்வம். என் மூலமா இது ஒலித்து உங்களுக்கு நான் கொடுக்கிறேன் ஒலிக்கும் மெய்மன ஞானம். இதை என்னுடைய ஆசானுக்குள்ள உறவை நான் இதை அடுத்து நூலா கொண்டு வரேன். காப்புல என்னுடைய ஆசானம் சொல்லி அதுக்கு பிறகு நூல்ல வராங்க. கண்டு கண்டு நீ விண்டையாவுமே அது காணுவாய் முப்பாழென காவியேறிய அண்டர்கோனிடம் காணுவாய் முப்பாலையே அது பண்டை நான் மாறி இதை கூவி கூவியே அது பாடுமே முப்பாலையே அந்த பாதைய பால் நீ ஏகுதற்கிங்கே பான்மறை வில்ல வல்லையே அந்த பண்டை வேதியர் கொண்டிட முப்பாலடப்பால் செல்லுவாரே அந்த பாலம் தாண்டி கரையும் கண்டிடும் பாரும் பார்மல உத்திரே அது விண்டு கொண்டு முப்பாலந்தேன் அது வில்லுவாய் மபுத்தையது வித்தையே பிரம்ம வித்தையினேன அது வெற்றி வாழ்க்கையில் ஏறுமே. கண்டு கண்டு நீ விண்டையாவுமே காணுவாய் முப்பாழன. அது எது முப்பால்? நம்மளை இன்று கீழே கொண்டு போற அதாவது மும்மலங்கள் என்று சொல்லக்கூடிய ஆணவம் கண்மம் மாயை இது முப்பால். இப்ப இத நன்மை கொண்டு வர்றது முப்பால். முப்பால் வேற முப்பால் வேற. அப்ப அது எது நன்மை கொண்டு வரா? அறம் பொருள் இன்பம். இது முப்பால். அப்ப தெய்வம் என்ன சொன்னாங்க? தன்னுடைய ஆதார பெறத்துக்கு முன்னாடி அதை கண்டு கண்டு நீ எதை சொன்னாலும் அது என்னது? முப்பால்ல தான் போய் சேர்ந்துருச்சு. அது அழிவு கொண்டு போகிற மும்மலங்களாகிய ஆணவம் கண்மம் மாயை. மனிதர்கள் எல்லாருமே அது காற்பட்டவர்கள் தான். அந்த மும்மலங்கள் என்பது ஆணவம் கண்மம் மாயை. இப்ப இதனுடைய ஆசானை பெற்ற அவர்கள் என்னை கை போட்ட பிறகு அவர்கள் அதை முப்பாழை முப்பால் ஆக்கினார்கள். அது அறம் பொருள் இன்பம். அறம்பொருள் இன்பம் அடைந்துட்டாவே வீடு அந்த வீட்டை பெறக்கூடிய. அதுக்கான திருவள்ளுவர் கூட என்ன சொல்லியிருக்காருன்னா 3 தான் சொல்லியிருக்காரு. அறத்துப்பால் பொருட்பால் காமத்துப்பால். சிவகாமத்தை பத்தி சொல்றாரு. அது 3 பால். வீட்டை பத்தி அவர் சொல்லல. ஏன்னா இந்த அறம்பொருள் இன்பம் அடைந்தவர்கள் அவர்கள் அந்த வீட்டுக்கு சென்றடைவார்கள். அந்த செப்பீர் அடைதல் என்னும் அந்த பெரும்பேரான அந்த வீட்டை அடைவார்கள் என்பது திண்ணம் தான். அதனாலதான் அவரு வீட்டை பத்தி சொல்லல. ஆனா தெய்வம் அவர்கள் என்ன சொல்லிட்டாங்க? 3மே சொல்லிட்டாங்க. கடந்த அறம் பொருள் இன்பம் கதி திரு வீடும் கண்டேன் அப்படின்னாங்க. அது இதுல நம்ம ஐவன தலைவர் சொல்லும் போது இந்த மெய்வழி சாலை நாட்டில் படர்ந்த செம்மலரும் கண்டேன் பசுமுகம் தெளிவும் கண்டேன் கடந்த அறம் பொருள் இன்பம் இது 3 அடைந்து நீ அந்த கதி திரு வீடும் காண்பாய் அப்படின்றதான் தெய்வம் வீட்டையும் சொல்லியிருக்காங்க அப்படின்னாங்க. அப்ப அந்த காவி ஏறிய எப்ப என்னுடைய ஆதான ஆகிய அந்த உண்மையான ஆதானை கண்டேனோ அவர்கள் அந்த முப்பாழை காணக்கூடிய அந்த முப்பாலா மாத்தினாங்க. எது? அறம் பொருள் இன்பம் ஆகிய அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போனாங்க. அது பண்டை 4 மறை. இதைத்தான் பண்டை வேதங்களும் 4 மறைகளும் இதைத்தான் கூறுகின்றன.
பண்டை நான்மறை இதை கூவி கூவியே பாடுமே முப்பாலையே. இந்த முப்பாலை பத்தி தான், அறம்பொருள் இன்பத்தை பத்தி தான் அனைத்து வேதங்களுமே பேசுகிறது. அந்த 4 மறைகளும் அதைத்தான் கூறுகிறது. அது பாதையப்பால், அந்த பாதையில தான் ஒவ்வொருவரும் செல்லணும்ட்டாங்க. அந்த பாதையப்பால் ஏகுதற்கு இங்கே, அது ஏகுதற்கு இங்கே பான்மறை வில்ல வல்லையே. அது பண்டை வேதியர். எனக்கு என்னுடைய வேதியர் வந்தாங்க, பண்டை வேதியர். அப்ப நமக்கு வேதியர் யாரு? தெய்வம். எங்கெங்க தன்னோட ஆதாரம் குறிப்பிடுறாங்களோ அங்க நம்ம தெய்வத்தை வைக்கணும், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. பண்டை வேதியர் கொண்டிட முப்பால். அப்ப அந்த முப்பாலையும் கடந்து கூட்டிட்டு போயிடுறாங்க. அந்த முப்பால் ஆகிய அறம்பொருள் இன்பத்தையும் கடந்து வீடடைதலுக்கும் கூட்டிட்டு போயிடுறாங்க. அது முப்பால் கடந்து அப்பா செல்லுவார். அது அந்த பாலம் தாண்டி, அந்த நெருப்பார் மைப்பாலம் எல்லாம் இன்னும் பல இது சொல்லிட்டு வராங்க தெய்வம் மான்மியத்துல. அது வானலோகம் வைகுந்த லோகம் எல்லாத்தையும் கடந்து அப்பால் அந்த பாலம் தாண்டி கரையும் கண்டிடும். அந்த அக்கறைக்கு போய் சேர்ந்துடலான்றாங்க. அந்த பாலம் தாண்டி கரையும் கண்டிடும். பாரும் பார்மல கூத்திரே இது விண்டு கொண்டு முப்பால் என்றேன் அது வில்லுவாய் மவுத்தையது. அவர்கள் தான் மவுத்தை வெல்லக்கூடியவர்கள். மவுத்துனா மரணம். மரணத்தை எப்போது வெல்லுவார்கள் என்றால் அந்த விண்டு கொண்டு முப்பாலண்டேனது வில்லுவாய். நீ மரணத்தையே நீ விண்டு வெற்றி கொண்டு நீ மாத்திக்கலாம். வில்லுவாய் மவுத்தேயது. இதைத்தான் பிரம்ம வித்தை என்கிறார்கள். இது வித்தையே பிரம்ம வித்தை. இதன வெற்றி வாழ்க்கையில் ஏறுமே அப்படின்றாங்க. பண்டை வேதியர் திங்களூர் வீதி அவர்கள் பாதையில் வர கண்ட நாள் அவர்கள் பாவநாதர் என்றேலிந்த பின் மங்கமானிதம் கேட்டுமே அவர்களை தொண்டு கொண்ட நாள். அந்த பண்டை வேதியர் திங்களூர்ல தான் முதல் சந்திக்கிறாங்க. தெய்வம் அவர்கள் பாட்டையாவை திங்களூர்ல. திங்களூர் போதே நமக்கு நிறைய விளக்கம் கொடுக்கலாம். திங்களூர்ல பல இடத்துல மான்மியத்தோடைய ஆதான் இன்னும் சொல்ல வள்ளலாரே கொடுத்துறாரு. வள்ளலார் என்ன கொடுக்கிறாருன்னா, திருப்பெருந்தவத்தரி அருட்பா வல்லலாகியும் வடலூரின் கண்ணே அந்நாளிலே நடமாடும் திருமேனி தாங்கி நின்ற திடஞான வரத குபேரனும் கொண்டலவர்களாகியும் இன்னும் இங்கே நமக்கெல்லாம் பாட்டைய நமக்கு என்ன மெயின் ஞான தந்தையில முதல் அவர்கள் பாட்டைய தெய்வத்துக்கு முன்னாடி அவர்கள் நமக்கு பெரியப்பா அப்படின்றாங்க. தெய்வம் நம்ம அப்பா தெய்வம்னா பெரியப்பா வள்ளலார் அப்படின்னாங்க. அதே கொடுக்குறாரு அவரு. நமக்கெல்லாம் மெஞ்ஞான குல தெய்வ பரம்பரையில் பெரிய தந்தையராக வந்திரான் என்ற இவர்கள் அப்போது அங்கே நமது பவக்கோலிங்க அறுத்து மறுபிறப்பு தந்து நின்று கொண்டிருக்கும் திருமேனி குல தெய்வமே அங்கே குமாரராக நின்று கொண்டிருந்த அவர்களை பார்த்து, அப்ப வள்ளலார் தெய்வத்தை பார்த்து சொல்றாங்க. 2 பேரும் தூரம் ஒன்னா இல்ல, ஆனா அதுக்கு முன்னமே அவங்க அந்த இதை கொண்டு போறாங்க. இது மாதிரி அவர்களோட குருதான் ஒண்ணுதான். அதாவது தனிமணிப்பேரவர்களுக்கு 3வது ரிஷியர் தான் வள்ளலார், 4ஆம் புத்திரம் தெய்வம் அவர்கள். அதுக்கு முன்னாடி 2 பேரும் மௌனியா இருக்காங்க. அவங்கள பத்தி தெளிவானது நமக்கு குறிப்பிட்ட ஒரு இதுல மட்டும் வருது தவிர மீது அதை பத்தி விளக்கமா சொல்லல. மௌனின்னா மெஞ்ஞான பெற்றவர்கள், ஆனால் அவங்க வாக்மியா ஆகல. வள்ளலார் வாக்மியா இருக்காங்க, தெய்வம் வாக்மியா இருக்காங்க. அப்ப அவர்களே என்ன சொல்றாங்கன்னா, நம்மளுடைய ஆசான் எப்படி வரப்போறாங்கன்றத தெய்வம் அவர்களுக்கு எடுத்துரைக்கிறாங்க. எமது ஜீவான்மன பரமவித்தாகிய அந்த பந்தன் திரண்ட அந்த உருவெடுத்து வந்த தந்தை தணிகை வல்லலாகிய பனிமலை அரசின் சந்நிதி முன்னிலை அருளாலே வெளிவு வெளியாகிய அருட்பெரும்பாவில், அதாவது தனிப்பெருங்கருணையால் வீதி வெளிவந்து படர் விரிந்திரானிற்கும் அருட்பாவில். அருட்பாவிலே கொடுத்துறாங்க. எல்லாம் வல்லவர் ஓதுக என்றபடி உரைத்ததற்பெலத்து நின்று காணும் ஓடெழுத்தாயது என் சாமி எனதுரை என்னுயிர் நாயகம் அவர்கள் தஞ்சாதையுடைய சீருரைப்படியே இப்பெரிய பூமியில். ஏன்னா பாட்டையாவும் தெய்வம் ஒரே குலத்துல தான் வராங்க, தெய்வமும் பாட்டையாவும். ஆனா வள்ளலார் சைவ குலத்துல வந்தவங்க. ஆனா இங்க சொல்றாங்க 3 ஜாதியிலேயே வராங்க. உமது ஜாதி தஞ்சாதியுடைய பெரியதவத்தே என்னும் அலங்கார தத்திய சீருரைப்படியே இப்பெரிய பூமியில் நீ உதயம் செய்தது சரி. உமக்கு வயதொரு தெய்வத்துக்கு 27 வருஷத்துல பாட்டையாவை கை போடுறாங்க. உமக்கு வயதொரு 27 கலியுகாந்த கடை கொடுமை ஓங்கி வரும் நாளிலே அழுதுயர் அறுத்து கட்டும் பெருந்தவத்திற்குரிமை எமது கணக்கின் பிரகாரமே
உமக்கென்றே எழுந்து திரண்டமை பொருளையும் பாட்டை என்ன வச்சிருக்காங்க தன்னுடைய தலையில, திரண்டமை பொருளையும் அதிகமான வெகுமதி சுமையும் ஆகிய இவ்வெரிய பெரிய சுமைகளையும் தூக்கி சுமந்து கொண்டு தெய்வம் இந்த கிட்ட ஒப்படைக்கணும். அப்ப யாருக்கு தலையில இருக்குது? தனிய மணிப்பவர்கள் பாட்டைய தலையில இந்த 2 சுமை இருக்கிறது அப்படின்றாங்க. அது யார் மூலியமா அந்த உலகத்துக்கு போகுதுன்னா, அந்த வெகுமதி சுமையும் ஆகிய பெரிய சுமைகளையும் தூக்கி சுமந்து கொண்டு உமது மூலமாக இப்பெரிய பூமியின் இப்பெரிய உலகினுக்கு அளக்க வேண்டி எழுந்து எமது ஒரு தனி முதல் மணிபிம்ப உருவானது. பன்னெடும் காலமாக இப்பெரிய பூமி பரப்பெங்கும் சுத்தி சுமந்து கொண்டு ஒரு இடத்துல இருந்திருக்காங்க. 600 ஆண்டு எங்கெங்க தெய்வம் பாட்டையா வந்து எவ்வளவு நாள் சுத்தி இருப்பாங்க, எவ்வளவு பேருக்கு அழிச்சிருப்பாங்க. ஆனா அது ஒப்படைக்கிறதுக்காக அது வரையும் தன்னுடைய தலையிலேயே சுமந்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்றாங்க. இந்த பூமி பரப்பெங்கும் சுத்தி சுமந்து கொண்டு இறக்கி வைக்கோனா சுமையாதலினாலே. இறக்கி வைக்க முடியுமா? வேற யாருக்கிட்டையும் இறக்கி வைக்க முடியாது. எல்லார்கிட்டையும் இறக்கி வச்சாங்க, ஆனாலும் அது அவரால் கொண்டு மக்கள்கிட்ட சேர்க்க முடியல. ஏன்னா அவரே என்ன சொல்றாரு, கடைசியா கடைபிடித்தோம் கொள்வார் இல்லை, கடையை கட்டுகிறோம் என்று அவரே மூடிட்டு இனி என்னுடைய இதை வராரு, அவர்கிட்ட நீங்க பெற்றுங்க. நமக்கே அவரை சிதம்பரம் ஒப்ப ராமலிங்கன் போட்டு கையெழுத்து போட்டு அதுக்கு மட்டுமே கொடுத்துட்டு போயிட்டாங்க. அப்ப என்ன பண்றாங்கன்னா, அந்த இறக்கி வைக்கணும் சுமையாதலினாலே அவங்க எப்படி வருங்க, அழுப்பாய் அழுத்து வருகின்றார்கள் அப்பா. அவங்க எந்த தேசத்துக்கு வராங்க? அவ்வாறு வரும் தேசமானது கொங்கு தேசம் பொந்துரை நாட்டெல்லை கடந்து அதற்கும் மேற்கே அங்கே திங்களூராதீன ரத்த வழிபாதை கூடி சூரியன் முளை கண்டிடும் பொந்திதி நேர் கிழக்கு முகமாக தடம் பிடித்து அழியா விதிபடியின் அருட்சுமை தாங்கி, இந்த பொருட்சுமை இல்ல அருட்சுமையை தாங்கி வராங்க. உனக்காக என்ன பண்றாங்க? என்னுடைய ஆசானாக வந்தவர்கள் உனக்காக அருட்சுமை தாங்கி மெலிவா மெலிந்து வருகின்ற எல்லை பெருநெறி பரிசு தர. உனக்கு என்ன கொடுக்க போறாங்க? பெருநெறி பரிசு தர உனக்கெனவே உரை அறிவித்து. இது உலக அந்த இந்த மெய்ஞான சபை கூடும் பொழுது அங்கேயே உரை அறிவிச்சுட்டாங்க. யார் போறது, யார் போறது, இது மாதிரி இவங்க இறுதி தீர்ப்பரா போறாங்க, யார் அவருக்கு குருவா போறதெல்லாம் இதெல்லாம் உரை அங்கே அறிவிக்கப்பட்டது. உரை அறிவித்து மரகத மாமலை, உனக்காக அந்த மரகத மாமலை வருகிறதப்பா. அப்பன் என்னுடைய அன்னை தேசிகன் செப்பில் என்குல தெய்வமானவர். அவரு தெய்வமும் எனக்கா இருந்தவங்க தான். துப்பன் என்னுயிர் துணைவர் யாதுமோ தப்பில் அன்பேது தணிகை வல்லலே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்னென்ன கொண்டு வர போறாங்க, நீ என்ன பண்ணணும்ன்றத தெய்வத்துக்கே உரைக்கிற மாதிரி கொடுக்குறாரு. தெய்வம் வந்து நீ எப்படி அவங்கள நின்று அவங்கள இது பண்ண போறன்றத ஆனதினாலே நீ முன்னரே ஓடி. இவங்க ஒரு இடத்துல வர போறாங்க. அந்த இடத்துல தெய்வம் பிறந்திருக்காங்க. பிறந்து அவங்க 27 வயசுக்கு வந்துருச்சு. ஆனா அப்பயே தெய்வம் எப்படி இருக்காங்க? அவங்களுக்கும் ஒரு அந்த மெய்ஞான நாட்டத்துல ஆசான சந்திக்காம எப்படியாவது மெய்ஞானத்தை வாடி நெஞ்சுடைந்து வகையொன்றும் இழலாய் ஓடும் கண்ணீரால் உடலமும் நனைய இனியன் செய்வோம் என்றுளம் ஏங்கி அநியாய மரணமே யாகும் என்றுருகி கருகிய இதயமே கருகி போச்சுன்றாங்க. இந்த மரணத்தை நினைச்சு ஏன்னா ஒரு இதை பார்த்துட்டாங்க, ஒரு மரணத்தை, ஒரு ஆலிம்சா மரணத்தை. இவன் நிறைய பேசுறவரு, மிக எடுத்து உரையாற்றவரு, அவருக்கே மரணம் வந்து இந்த மரணம் வந்துருச்சு, அந்த அகால மரணம் மாதிரி அந்த மரணத்தை பாக்குறாங்க. இல்லடா இவ்வளவு பேசுறது இருக்கு அப்படின்னு நமக்கு வந்துட்டா என்ன பண்றது? தெய்வத்துக்கு ஒரு பெரிய ஏக்கம் வந்துருச்சு. நமக்கு இந்த நிமிடத்துல மரணத்தை வென்றவர்கள் தான் அந்த வர முடியுன்றாங்க. அப்ப நமக்கு வந்துட்டா என்ன பண்றது? இன்னும் அவங்களுக்கு தீவிர ஒரு ஏக்கம் வந்துருச்சு. அதனாலதான் கருகிய இதயம் கலங்கிய காலம் பிரியமாயுள்ளம் பெரும்பலன் கருதி ஈராறு குருமா இடமுறைதானேன். பல பொய் குருமார்களையும் நான் சந்திக்க வேண்டியது. ஈராறு குருமா இடமுறைதானேன் மாறாதிருக்க வாழ்பொருளையேன் ஓயா சிந்தை. என்னுடைய சிந்தையானது, என்னுடைய மனமானது எப்பொழுதும் மரணத்தை பற்றி நினைத்துக் கொண்டிருந்தது. ஓயா சிந்தை ஒழிந்தது மறியேன் மாயா முன்னே மவுத்திடம் அறியேன்ட்டாங்க. சாப்பிடணும் சாப்பாடு பழகணும்னு இருக்குது. ஆனா எனக்கு அந்த மவுத்து எப்படின்னு எனக்கு தெரியாம ஒரு இயங்கிய காலம் வந்துச்சு. அதனால பல இதை பண்ணேன். சொன்னது கீரை தொழுகையின் பெண்ணே வண்ணமா கொண்டு வாவென வரைந்தார். இந்த வச்சரம் வந்தவங்க என்ன சொன்னாங்க? இதை ஓது, அதை செய்ய, இந்த வச்சரம் இது பெரியது என்றும் அந்த விருதை அதையே ஓது என்றும் அப்படியே பல பேர் சொன்னாங்க.
அப்படி வந்து அந்த இதுல வந்துதான் தட்டி கொட்டி தாசிகள் போல கட்டி சுருட்டி விட்டார்த்தனூர் அப்படின்ட்டாங்க. எல்லாமே வந்த பிறகுதான் இப்படியெல்லாம் வந்து இத்தகைய அனந்தம் இடரலாம் ஒழிய, இப்படி பல பேரிடத்துல நான் இருந்து அந்த இதை ஒன்னும் அடைய முடியல என்ற காலத்துலதான் என்னுடைய ஆசான் எனக்காக வந்தார்கள். இத்தகைய அனந்தம் இடரலாம் ஒழிய வித்தக பெருமான் விளக்கு என்று எனக்கு. அப்புறம் என்ன பண்ணாங்க, அந்த பாசாங்கு முறிதெல்லாம் சொல்லியிருந்தாங்கல்ல, அதெல்லாம் மாற்றி அமைத்தார்கள். பாசாங்கு முறிதில் பரிணறிப்பிட்டு ராஜாங்க யோகம் யானறிந்திடவே தத்துவ நிலையை தன்னில் அறிவித்து. உண்மையான தத்துவ நிலை என்றத என்னுடைய ஆசான் தனிமணிப்பர் வந்த பிறகுதான், என்னுடைய முகமது சாலி வந்த பிறகுதான் அந்த தத்துவ நிலையை தன்னில் அறிவித்து சுத்த சைதன்ய சுகநிலை காட்டி ராப்பகல் இல்லா இரவு பகலற்ற நிலையில கொண்டு மாற்றி ராப்பகல் இல்லா தினம் அதில் இருத்தி தாப்பாய் இருத்தி தனித்திருக்க வைத்து பாப்பாடை என்னுள் பார்த்திருவென்று. வெளியே இல்ல, வந்தவெல்லாம் புறத்துல சொன்னாங்க, அச்சரத்தை சொன்னான். ஆனா வந்தவங்க என்னுடைய ஆசனம் அப்படி இல்ல, அந்த பாப்பாடை நீதான், அதை உன்னுள் தான் நீ காண முடியும். பாப்பாடை என்னுள் பார்த்திருவென்று ஆப்பார் அசைந்தார் அசையா நிலையில் நிலைத்த தன்னிலையில் நின்று காலூன்றி உழைதனில் வைத்த குறிப்பெல்லாம் கடந்து. இப்படி என்னோட ஆசான் வந்த பிறகுதான் நான் அதெல்லாம் கடந்து வந்தேன் அப்படின்றாங்க. அப்ப இந்த சொல்றாங்க, ஆனதினாலே நீ முன்னரே ஓடி அவ்வெல்லையின் வழிபாதையை அடைந்து எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்ற வருங்காலம் நேரங்குறிகளும் அடையாளம் அச்சாடைகளும் கவனமாக கண்ணோக்கி நின்று. நீ வந்தவங்கள விட்டுறாத, விட்டுட்டாங்க அவங்க போயிட்டாங்கன்னா நமக்கு எப்படி வந்து தெய்வம் நம்ம வாக்கலன்னா இப்ப நம்ம மகாவரத்தில் இன்னைக்கு பேச முடியுமா? அது போல அவங்களுக்கு அந்த உறுதி ஏற்படுது. ஏன்னா இன்னும் ஒரு வாரத்துல அவங்க ரங்கூன் போக போறாங்க. வியாபாரத்துல மிகப்பெரிய ஒரு செல்வாக்கு வந்துட்டாங்க. சரி, இனிமேல் அங்கிருந்து கொண்டு வந்து வியாபாரம் பண்ணலான்னு ஒரு எண்ணம் வருது. ஏன்னா இந்த வியாபாரத்திலயும் மேல வரும்போது அந்த ஒரு இது இருக்கதானே செய்யும். நம்மளே ஒரு இதுல நல்ல லாபம் வரும்போது அதை விட்டு தோணாதுல்ல. அப்ப சரி, இனிமேல் வந்து வெளியில அங்கிருந்து ரங்கூன்ல இருந்து கொண்டு வந்து இங்க இருந்து இறக்கி அது வியாபாரம் பண்ணலாமான்னு ஒரு எண்ணம் ஓடிக்கிட்டு இருக்குது. ஆனா அந்த டைம்ல தான் பாட்டையா அந்த வழியில அதை விட்டுட்டாங்க. அவங்களுக்கு தெரியுமில்ல, தெய்வத்துக்கு தெரியாது. ஆனா பாட்டையாவுக்கு இவங்களை நம்ம கை போட போறோம், இவர் தான் நம்ம உலகத்துக்கு நம்ம அனுப்பக்கூடிய சிச்சன்றது பாட்டையாவுக்கு தெரியும். அதனால அவங்க ரெண்டு பேரும் அந்த சம்பாசனை அவர் இங்கே சொல்றாரு. வருங்காலம் நேரங்குறிகளும் அடையாளம் அச்சாடைகளும் கவனமாக கண்ணோக்கி நின்று வழிநெடும் பெரும்பாதையாடுதினாலே. வழிபோக்கர் யாரா வராங்க? பாட்டையா வழிபோக்கரா தான் வராங்க. முதல்ல வரும்போது தெய்வத்தை கை போடணும் இல்ல, ஒரு வழியில இப்படி இருக்காங்க, இப்படி போறோம், இப்ப நம்ம வழியா போறோம்னா யாரும் ஒரு பெரிய பணம் வாங்க வீட்டுக்கு வந்துட்டு போறோம்ன்றாங்க. ஆனா தெய்வத்துக்கு எப்பயுமே ஒரு பெரியவர்களை யார் இருந்தாலும் அவங்களை கூப்பிட்டு ஒரு ஞானியா இருப்பாங்களோ அப்படின்ட்டு எல்லாத்தையுமே அவங்க உபசரி பண்றக்கூடியவங்க தான். அதனால அன்னைக்கும் இவங்களும் அந்த வழியா அப்படி போறாங்க. அந்த வழிபோக்கரு இவர் யாரோ எவரோ என்று சிறு செயலுலகோர் ஏமாந்து விட்டிடுவது போலவே நீயும் ஏமாந்து விட்டிடாது. சிறு செயல் என்ன பண்ணுவாங்க, விட்டுருவாங்க. ஆனா நீ அது போல ஏமாந்து விட்டிடாது. அதிநோக்கு ஜாக்கிரதையாய் நின்று ஒரு பொழுது போலவே உறங்காது அயராது வரும் பொழுதெல்லாம் எதிர்நோக்கி கொண்டு இடை கட்டி நில்லு அப்படின்ட்டாங்க. ஆசான் வரப்போறவங்க சாதாரண ஆள் கிடையாது. அவங்க யாரு? சிவபெருமான் அப்படின்ட்டாங்க. ஏனெனில் கடை கண்டாடே பக்கப்பார்வை முக்கண்ணன் அப்பார். முக்கண் யாருக்கு உள்ளது? சிவபெருமானுக்கு உள்ளது. வரக்கூடியவர் சாதாரண ஆள் இல்ல, அவர் சிவபெருமான தான் உனக்கு வராரு அப்படின்றாங்க. பக்கப்பார்வை முக்கண்ணன் அப்பா முன்வளைவு நடை பின்கவன வீச்சு தருகி தருகி மெல்ல நகரும் உள்ளங்கவரு கல்வனப்பா. அவன் நிதிச்சாடையின் குணத்தான் மதிச்சாடை மாமனத்தான் அப்பா. பண்பு உண்டு பூண்டு வேண்டும் பண்பு உண்டு வேண்டும் தென்பாண்டி நாட்டனை தேடி வரும் தேட்டாரனப்பா. மங்காத செவ்வாய் தங்கோதை எங்கே கண்கலங்கும் அதன் முன் இதயம் கலங்கும் அதன் பாடு கண்டு கோடோடி விடாது வழிமறித்து அடி கூட்டி ஏ மாத்தி பறித்து. அவங்க கிட்ட வர்றத உன்னுடைய கைக்கு நீ மாத்திக்கணும்ன்றாங்க. ஏன் மாத்தினா ஏமாற்றி இல்ல, அந்த மாத்தி பறித்து நீ வைக்கலாம், நீ வச்சு இந்த உலகத்துக்கு கொடுக்கணும். ஏன் மாத்தி பறித்து அடித்து கொண்டு விடுவாய் என்று கூறிய வழி அனுப்பி வைத்தன போலவே அப்படின்னாங்க. அப்ப உன்னுடைய ஆசான் வந்து திங்களூர்ன்றது சாதாரண கிடையாது. இன்னைக்கு அடிப்படை நம்ம எல்லாம் இங்க இருக்கிறதுக்கு காரணமே அந்த திங்களூர் தான். பண்டை வேதியர் திங்களூர் வீதி பாதையில் வர கண்டனால் அவர்கள் யாரா இருக்காங்க? என்னுடைய பாவ நாசர், என்னுடைய பாவம் எல்லாம்
நாசம் பண்ணக்கூடிய குருவிருமன வராங்க. பாவ நாசரன்றே தெளிந்தபின் பங்கமாடிதம் கேட்டுமே. அப்ப தொண்டு கொண்ட நாள் மண்டல வீணர் உலகம் என்ன பண்ணிச்சு? என்னை சீட்டி படிச்சிருந்தாங்க. இந்த உலகமானது நான் அவரோட பின்னாடி செல்லும் பொழுது இந்த உலகமானது என்னை சீச்சி கழிச்சது. அது அங்கே இதுல கொடுப்பாங்க. நாவலன் தேவில் நாட்டமுற்றாய்ந்து. அப்ப பல்லாண்டு காலங்களாக அவர்கள் கிருமி கோடிகளாதியே ஊர்ந்து உழன்று திரிந்து கொண்டிருந்த என்னை அவர்கள் அந்த பல்லாண்டு காலங்களாக எப்படி என்னை கண்டுபிடிக்கிறதுக்காக நாவலந்தீவில் இருந்து வந்து நாவலந்தீவில் நாட்டமுற்றாய்ந்து கண்ணகன் பூமியில் பன்னாள் அலைந்து ராவும் பகலும் நீ நடந்து அல்லும் பகலும் அழுப்பாயெடுத்து இந்த மதிப்பழு சுமையை இந்த இருபெரு சுமையை சொன்னாங்கல்ல, இந்த மதிப்பழு சுமையை மாற்றுவதற்காக தென்பாண்டி நாட்டில் தேடி வந்தாய்ந்து என் தலை மதிச்சுமை ஏற்றவென்றென்றன் சிட்டை பிடித்த தேவாதி தேவா என் கொண்டையை பிடித்த குருவன் நீஸ்வரா உன்னை வாவாவென்று வருந்தினோனே புண்பாடே பாடு என்பாடு என்று புகுந்திருந்தேனாங்க. இந்த உலகப்பாடு எது? புண்பாடு. இந்த உலகத்துல நம்ம எவ்வளவு இந்த தூரத்துக்கு நம்ம பாடுபட்டாலும் அது என்பாடு புண்பாடுன்ட்டாங்க. அது போல நானும் ஒருத்தரா இருந்தேன். புண்பாடே பாடு என்பாடு என்று புகுந்திருந்தேனை நீங்க வந்துதான் எனக்கு பண்பாடு காட்டி பதித்து எனக்கு வைத்த பாட்டாளா பரந்தாமா நின்பாடு சொல்ல நிலம்பாடு தாயும் உண்பாடு ஓத உலகிடம் கொள்ளா. உங்களுடைய பாட்டை சொல்லணும்னா இந்த உலகத்துக்கு பத்தவே பத்தாது. அப்படிப்பட்ட ஒரு இதை கொண்டு வந்து எனக்காக கொடுத்தீங்க. உண்பாடு போத உலகிடங்கொள்ளா நீ தேடி அலைந்த நெடுநாள் நெடுமாலே நான் ஓடி ஓடி நுழைந்து கொண்டிருந்த கொங்கு தேசத்தின் குடிமதி ஒருவனாய். ஏன்னா தெய்வம் பிறந்தது மார்க்கம்பட்டி, அது கொங்கு நாடு. அந்த கொங்கு தேசத்தின் குடிமதி ஒருவனாய் ஆதிபதி வழி அரியா பருவத்தில் அங்கே தங்கி வயதில் எங்கிருந்தேன்வாங்க. அந்த கொங்கு ராஜ்யத்துல நானும் குடிமதி ஒருவனாய் இருந்தேன். இன்று அந்த பொருளாத்தை வீதி இருளாய வழியே. என்னுடைய இது எப்படி இருந்துச்சு? என்னுடைய பாடு நீங்க வரதுக்கு முன்னாடி பொருளாசி வீதி இருளாய வழியே என்பாட்டிலோடி போய்கொண்டிருந்த என்னை ஒரு நாள் ஒரு இளஞ்சூரிய நேரம் வடக்கே இருந்து வந்து கொண்டிருக்கையில் உன்னை நான் கண்டேன். என்னை நீ பாராதே கியன் நேரம் என்ன செய்தனையோ யான் உன்னை சேர இன்னதுதான் நீ செய்தனை என்று இன்னும் அறியேன்ட்டாங்க. உங்களை பெற்ற பிறகு என்ன சொல்லிட்டாங்க? நீங்க என்ன கை போடலனா இன்னும் அறியே நிறைவா என் நிறைவா சாலை வழியிலே ஜாடையா எனக்கு சைக்கிளோட ஓடி நான் வந்து உன் கை பிடித்தேன் அப்படின்னாங்க. அப்ப ரெண்டு பேரும் சந்திக்கல, பாட்டையா நகர்ந்து போயிட்டே இருக்காங்க. தெய்வம் பாக்குறாங்க. அப்ப அவங்களுக்குள்ள என்ன ஓடுது? நான் தூரமாக போவதற்குள்ளே கூப்பிடு. அவங்க நினைக்கிறாங்க நான் போக போறேன், என்ன நீ கூப்பிட்டு சீக்கிரமா கூப்பிடு அப்படின்னாங்க. இவங்க என்ன நினைக்கிறாங்க? இந்த உனக்குமா இரக்கம் உள்ளத்தில் இல்லையோ, நான் இப்படி சுமையை கொண்டு போய்கிட்டு இருக்கேனே, இந்த சுமையை இறக்கி வைக்கிறதுக்காக உனக்குமா இரக்கம் உள்ளத்தில் இல்லையோ அவங்களுடைய எண்ணம் ஓடுது. அப்ப ரெண்டு பேருக்கும் ஒரே நீ கூப்பிடு அவங்க நினைக்கிறாங்க. அந்த நகர்ந்து போய்கிட்டே இருக்காங்க. அப்ப இவங்க நம்ம பெரிய அவர்களை நம்ம அழைக்கலாம் அப்படின்னாங்க. அப்புறம் அழைச்சிடுறாங்க. டக்குன்னு அழைச்ச பிறகு அந்த டைம்ல என்ன உடனே வீட்டுக்கு அழைச்சாங்க. அப்புறம் யோக சேமத்தை பற்றியும் அப்புறம் கடைசியா தான் வராங்க. எப்படி உன்னுடைய வியாபாரம் எப்படி இருக்குது அந்தவங்கள ஒருத்தர் தான் பார்த்து தெய்வம் நினைச்சிட்டு இருக்காங்க. எவ்வளவு பேரை சந்திச்சிருக்காங்க, பல பேர்த்த பார்த்திருக்காங்க. அது போலதான் ஒருவர் தான். அப்புறம் வந்து அவங்களுக்கு அந்த காலை உபச்சாரம் அந்த இதை வச்சு இது பண்றாங்க, பசும்பால் அறிஞ்சினாங்க. அதுக்கு பிறகு கடைசியா தான் ஞானத்துக்கு வராங்க. எப்படி இருக்கன்ற பாட்டை கேட்கறேன். தெய்வமே எடுத்து உடைக்கிறாங்க. நான் வந்து இப்ப நிலையில இருந்துகிட்டு இருக்கேன், வாசி என்னும் இந்த பழக்கத்துல இருக்கு அப்படின்னா அப்படியே எல்லாம் கேட்டுக்கிட்டு அதையும் ஒன்று அப்படியா ரொம்ப நல்லதாச்சு. ஆரம்பத்தில் என்ன விட்டாங்க, ரொம்ப நல்லதான் அப்படின்னு ஊங்காரம் ஒன்று நீட்டியும் குறுக்கியும் தெய்வத்துக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. ஏன்னா வந்தா எவ்வளவு பேர் வந்தாங்க, எல்லாரும் இது பண்ண தான் நமக்கு இந்த பெரியார் அவ்வளவு. ஆனா கடைசி என்ன பண்ணாங்க, ஒண்ணுமே இல்லாம அவங்க கையை பின்னாடி வச்சுக்கிட்டு அதை வந்து கேட்காத மாதிரி எப்படி இருந்துட்டாங்க. தெய்வத்துக்கு அப்போ ஒரு பெரிய அதிர்ச்சி ஏற்படுது. என்ன இவருக்கு இன்னும் புலப்படவில்லை போல இருக்கிறது. பெரியவருக்கு இந்த வாசியை பற்றி இன்னும் எடுத்து இன்னும் பாரதூரமா சொல்லலாம் போதான் இன்னும் எடுத்த கடைசியாக என்ன பெரியவரு சிவராஜ யோகம் சரிதானா என்று கேட்டார்கள். அதுக்கு ஒரே வார்த்தையில முடிச்சாங்க. பாட்டையா அவ்வளவுக்கு ஒரே அடி, மரண அடின்ற மாதிரி இவ்வளவு நாள் அவங்க இது பண்ணி அனுஷ்டித்து வந்ததுக்கெல்லாம் சேர்த்து. ஏன்னா அது வாய் வீச்சு வேதாந்தமும் தெய்வத்துக்கு மிகப்பெரிய பலம் கொண்டே இருந்துச்சு. ஏன்னா அதுக்கு முன்னாடி அவங்க பகவத் மாலை, சிவபுராணம், பெரிய புராணம் எல்லாம் மனனம் பண்ணியிருக்காங்க. அது எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாங்க, குறுக்கு வழி, மரணத்தினுடைய குறுக்கு வழிக்கு நீ போய்கிட்டு இருக்க அப்படின்ன உடனே அப்படியே இடி விழுந்தா போல இருந்தாங்க. ஏன் நினைக்கிறாங்க, நெஞ்சில இடி விழுந்தா எப்படி இருக்கும்,
ஏன்னா அது இப்படி சொல்லிட்டாங்க, இவ்வளவு அப்படியே கையெல்லாம் நிறைய பொருள் இருக்கு, நமக்கு சொத்து பத்து இருக்கு, ஒரே நாள் போச்சுன்னா எப்படி இருக்கும்? நம்ம சொத்து பத்து வச்சிருக்கோம், இவ்வளவு சுனாமி வந்துச்சுருந்தாங்க, போயிடுச்சு மொத்தமா, அடுத்த நாள் எப்படி இருப்போம்? நம்ம எல்லாம் இழந்து விட்டா. அது போல தெய்வத்துக்கு எப்படி இருக்குதான், எல்லாம் இழந்து விட்டா ஒண்ணுமே இல்ல, அதை ஒரு இப்படி சொல்லிட்டு இது பண்ணிட்டாங்களே அப்படியே அவங்களுக்கு திகில் ஏற்படுது. அதுக்கு உதாரணமா தான் பண்ணிட்டு கொடுக்குறாங்க. அதை இது எல்லாமே நீ சொல்றிய இதெல்லாம் சொல்லிக்காங்க. காணு மூச்சு அடக்கி வெளியது முரட்டி கலங்கினோர் அவரொரு கோடி, ஆனா சிறந்திடும் கண்மூக்கு எனும் அதை போட்டி சிறந்தவர் அவர் கோடி. நீ சொல்ல மாதிரி எந்த வாசியும் இல்லாமையே சிறந்தவர் அவர் பல கோடி பேர் இருந்திருக்காங்களே அப்படின்ற பிறகு அப்பதான் இந்த வழியை குறிப்பிட்டு சொல்லக்கூடிய இந்த பெரியாளர்கள் நமக்கு பிரிதொரு வழியை வச்சிருக்காங்கன்ற முதல் முறையா தன்னுடைய ஆசான கை போட்டாங்க. அப்ப அது போல அந்த பண்டை வேதியர் திங்களூர் வீதி அவர்கள் பாதையில் வர கண்ட நாள் அவர்கள் பாவநாசரன்றேதேலிந்த பின் வங்கமானிடம் கேட்டுமே. அப்ப இதுவரை வந்தவர்கள் யாருமே அமானியத்தை பற்றி சொல்லல. தேவன் நீ கடன் பெற்று வந்திருக்கே என்பது வந்தவங்க யாருமே சொல்லல. முதல் முறையா பார்த்தேன், நீ வாங்கி வந்த அமானிதம் எங்கே, அந்த கடனை கட்டினையா அப்படின்னு கேக்குறாங்க. அதுதான் அங்கேயே கொடுக்குறாங்க. சேவடி சேகரத்துல திங்களூர் சேவடி சேகரத்துல திங்களூரில் அங்கந்தனீகையரே சீதனம் எங்கே என்றோரிட. அந்த சீதனம் என்னது? அமானிதம் தான் சீதனம் தாங்க. அந்த சீதனம் எங்கே என்றோதிட அந்த செதி போதியதென்றாவிட இருந்திருவின் மொழியதி யாது குழறலும் வருகிருபையன் மீது பெருகலும். அப்ப என்னால எதுவுமே சொல்ல முடியல. மெய் வாய் கண் மூக்கு செவின்றாங்க, இதெல்லாம் மிருகங்களுக்கும் உள்ளதுதானே என்று லகுவாக சொல்லி எடுத்தறிந்து விட்டார்கள். எல்லாமே விலங்குக்கு, நீ சொல்றதெல்லாம் விலங்குக்கு பெருசு பெருசா இருக்குதே, நீ உனது பெருசா சொல்ற அப்படின்ட்டாங்க. அப்ப எதுவுமே அவளுக்கு வந்து நிக்கல. இந்த வாய் வச்சு வேதாந்தமோ படித்ததோ எதுவுமே நிக்கல. அப்புறம் என்ன பண்ணாங்க? அந்த அண்ணல் சீதனம் அது இன்னது இன்னது என்றே அடுத்தடுத்தே உபதேசம். அதுக்கப்புறம் விட்டாங்களா? இல்ல, சாட்சி எடுத்து கொடுத்தாங்க. பின்ன அடுத்தடுத்தே சாட்சி வேதம் ஈண்டு மாண்ட பிறவியில் நீண்ட கருங்கடல் தாண்டிய கரை ஆண்ட நாயகா. அப்ப அந்த பிறவி பெருங்கடல இருந்து என்னை அவர்கள் மாற்றி அந்த பிறவிகளை தாண்ட வைத்தார்கள். அது பண்டை நான்மறை பேசும் பரிசெயர் அவர்கள் அண்டர் பதிக்கென ஏற்றிய என்னை அண்டர் பதிக்கென ஏற்றினார்கள். அப்புறம் என்ன பண்ணாங்க? முன்னால் சொன்னாங்கல்ல, வாடி நெஞ்சுடைந்து எல்லாம் எனக்கு எவ்வளவு கவலை இருந்துச்சோ இதெல்லாம் மாற்றி அமைத்தார்கள். அந்த பண்டை நான்மறை பேசும் பரிசெயர் அண்டர் பதிக்கென ஏற்றியே முன்னால் கொண்ட கலைப்பெல்லாம் மாற்றியே ஜெய பழுதிலாது தனி தொழிலும் நாத உடல் உள்ளுக்குள்ள இருக்க அந்த உடலையும் அந்த தேகத்தினுடைய அந்த பிரண தேகத்தை காமித்து அது ஜெய பழுதிலாது தனி தொழிலும் நாத உடல் அழிவிலாதபதி யோகர் யோகி என அது இன்று சாலைக்கு வந்து நான் இதை செய்கிறேன் தெய்வங்கள். அப்ப நமக்கு வர்றாங்க. இதை முடிச்சுட்டு இன்று சாலை மாமணி சேகர யோகர்கள் அவர்கள் தேவர் எனமறை சாட்டம். இன்னும் இது மட்டுமல்ல, இன்னும் இந்த மெய்வெளியில இன்னும் இது பல நடக்க போகுதுன்றத இன்னும் ஆவதேலாமது என்று ஏற்றவும் அது வினை கொடிய மிடிமையிட கெடுமை கவலை இருள் மடியும் உதயமதில் விழியும் சாலை நிலம் சாலை மாமணி சேகரர்கள் தெய்வம் அதை சேவடி சேர்க்க முடியல. அப்ப அது கூட என்ன சொன்னாங்கன்னா, அது தொண்டு கொண்ட நாள் மண்டல வீணர் கண்டு சீச்சி எண்ணினார். இந்த உலகம் என்ன பண்ணிச்சப்ப வெளியடகு காட்டி விளைந்த காமத்தால் அழியாத ஆசை சலியாது எழும்ப பழிகார் என்று பாரியுள்ளவர்கள் ரெண்டு பேர்த்தையும் பழி சுமத்துச்சு. என்ன மட்டும் இல்ல, என்னோட ஆசானையும் பழி சுமத்துச்சு. இப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தையும் ஒரு இளம் மனைவியையும் குழந்தையும் விட்டு பிரித்து கூட்டிட்டு போறாரே, இவரை ஏன் நம்ம போய் கேட்க கூடாது, இவரை ஏன் நம்ம அடிக்கக்கூடாது, இப்படி ஒரு சட்டத்துக்கு புறமானது இல்லையா, இப்படி ஒரு குடும்பமே நாசம் பண்ணிட்டாரு அப்படின்றத உலகம் நினைச்சிச்சு. ஆனா எனக்கு அப்படி இல்லைன்ட்டாங்க. உலகம் வந்து என்ன சீச்சி படிச்சிச்சு. ஆனா நான் வந்து என்னோட ஆசானே கதியன அவர்கள் பின்தொடர்ந்தேன் அப்படின்னாங்க.
விழியழகு காட்டி விளைந்த காமத்தால் அழியாத ஆசை சரியாது எழும்ப. அந்த அந்த ஆசையானது அது சிவகாமத்து மேல ஏற்பட்டுடுச்சு, என்னுடைய குருபெருமான் மேல ஏற்பட்டுடுச்சு. அழியாத ஆசை சலியாது எழும்ப இந்த உலகமானது பழிகாறு என்று பாரிலோர்கள் வழிவசை பொழிய வந்தனுடன் பெண்ணே உன்னிடம் வாழ்வே உறுதுணை என்று. என்னுடைய வாழ்வே இது உங்களுடைய துணைதான்ட்டாங்க. உன்னிடம் வாழ்வே உறுதுணை என்று என் இளம் பருவத்து எல்லாம் மறந்து உன் பின்னே தொடர்ந்தேன். என்னவோ இன்னார் என் பேரு எடுத்து என் வடிவு மாற்றி உன் பேரு வைத்து உன் வடிவம் தந்த. உங்க வடிவம் மாத்திட்டீங்க, நீங்க என்ன வடிவம் மாத்தீங்களோ அதே வடிவத்துக்கு என்னைய மாத்திட்டீங்க. உன் வடிவம் தந்த உத்தம சுத்த உறுதியாயம் அப்படின்றாங்க. அப்ப அந்த தொண்டு கொண்ட நாள் மண்டல வீணர் கண்டு சீச்சி என்னுனால் ஆனால் தோடு மாலையின் வெளியில் ஏறிய தொழுதிடும் பேர் இன்பனால் அந்த கொண்டல் வாய்மையை கேட்க கேட்க என்னுடைய கோதெல்லாம் என்ன எப்படி மாறிச்சு, என்னுடைய ஆதாருடைய அவருடைய அந்த கொண்டல் வாய்மையை கேட்க கேட்கதான் என்னுடைய கோதலாங்குடி ஏகுனார் அது கோடி சூரிய பிரகாசர் என்னிடம் வந்து குடிவந்தேறி புகுந்தனால் அவர்கள் என்னிடத்தே குடியே நானும் அவரும் ஒன்றாகிவிட்டோம் அப்படின்னு அந்த அளவுக்கு கொண்டு வந்துட்டாங்க. குடிவந்தேறி புகுந்தனால் இதை கண்டவர் யாரும் வென்றிடார் எனும் காரணம் தன்னில் கண்டனால் இதை வென்றவர் யாரும் கண்டிடா பேதை வீணறிந்திட்ட நாளிதை. இது எல்லாருமே காணக்கூடியது, எனக்கு மட்டுமல்ல மனித தோலம் எடுத்த ஒவ்வொருவருக்கும் இதை கண்டவர். அப்ப வெளிவந்த பழமொழி சொல்லுவாங்க, கண்டவர் வெண்டிலர் வென்றவர் கண்டிலர். அது சொல்லி புரிய வைக்கிறது இல்ல, அவர்களோட ரூபத்துல செயல் ரூபத்துல காணக்கூடியது. இதை கண்டவர் யாரும் விண்டவர் யாரும் கண்டிடா பேதை வீணறிந்திட்ட நாளிதை. கண்ணனூர் ஏரி கரையிலே நின்று கலங்கினேன் காணாமலே அந்த காமில் என்னை இழுத்துமே ஞான அந்த கங்கையாழியில் சேர்க்கவும் அங்கு பண்ணினேன் 12 ஆண்டங்கே அங்கு பாய்ந்தங்கோடி நிலைக்கவும் அந்த பரமகாந்தல சூலம் என்னிட கரம்பிடியன இந்தனரே பின்னுமோராண்டம் கோடியே பல கோடி கண்டு நிலைக்கவும் பிடிவலக்கரம் சங்குடன் தூடி அங்கு பெற்று நாமமும் பெற்ற அந்த மண்ணில் விண்ணிலும் என்னை யாக்கிய அந்த மாசரும் என் தேசிகரே அவர்கள் வாய்திரண்டுமே வாக்மி மார்கண நாதர் என்றேனை கூவினாரே. அப்ப அந்த கண்ணனூர் ஏரியில தான் அந்த இப்படிப்பட்ட ஒரு புலகாங்கிதம் அடைஞ்சதானே, ஒரு இதுவரையும் கெட்டாத ஒரு முதல் கிடைச்சிருக்குன்னா அப்ப கண் கலங்குறாங்க. எனக்காக இப்படி எனக்கு அளித்திருக்கல. கண்ணனூர் ஏரி கரையிலே நின்று கலங்கினேன் காணாமலே, அது ஒரு அந்த இடத்துல சம்பவம். இது அது காமில், அந்த காமில் என்னை இழுத்துமே நாங்க செல்லல, ஆனா என்னை இழுத்து அவங்க என்ன பண்ணாங்க அதுக்குள்ள சேர்த்துக்கிட்டாங்க. காமில் என்னை இழுத்துமே ஞான கங்கை ஆழியில் சேர்க்கவும். அந்த உண்மையான அந்த இதுல சொல்லல, கங்கை எங்கே என்று கேட்பாயாகில் கேசரியாம் அடையாளம் கவனமாக்கே அங்க தேசத்திற்கு மேற்காயப்பா அகன்றதொரு பாலைவனம் அங்கே உண்டு மங்களமாம் பாலைவனம் போவதற்கு அந்த மகராசியா வந்திருக்காங்க. யாரு? தன்னுடைய ஆசான அந்த மகராசி கடுங்காவல் துணையோ வேண்டும். அது திங்கள எடுக்கண்ட மடிவாரத்தில் தேவை சக்தி மகமூதா பதியாம் அங்கே கங்கை நீர் தானம் செய்ய அங்க போய் தானம் செய்யறாங்க. அப்ப அது போல அந்த காமில் என்னை இழுத்துமே ஞான அந்த கங்கையை சேர்த்துக்கிட்டாங்க. அதுக்கு பிறகு என்ன விட்டாங்களா? இல்ல, பண்ணினே 12 ஆண்டு தவத்துல நிலை நிறுத்துறாங்க. இப்ப அது சொன்னோம்ல, அதுல பாசாங்க முறையில் அதுல சொல்றாங்க தன்னிலை என்ன பாசாங்க முறையில் பரிநிதிப்பிட்டு ராஜாங்க யோகம் யான் அறிந்திடவே தத்துவ நிலையை தன்னில் அறிவித்து சுத்த தைதன்ய சுகநிலை காட்டி ராப்பகல் இல்லா திடம் அதில் இருத்தி தாப்பா இருத்தி தனித்திருக்க வைத்து. தவத்துல வைக்கிறதா தாப்பா இருத்தி தனித்திருக்க வைத்து அப்படின்ட்டாங்க. அப்ப இங்க என்ன சொல்றாங்க? பண்ணினேன் 12 ஆண்டு அங்கே, அதுல பாய்ந்தங்கோடி கடைக்கோடி வரையும் அந்த தவத்தின் கடைசி நிலை வரையும் அங்கு நிலைக்க வைத்தார்கள் என்னை. பாய்ந்தங்கோடி நிலைக்கவும் அதனால எனக்கு என்ன பெற்றேன்? பரமகாந்தல சூலம் என்னிட
கரம்பிடியன அந்த தூளத்திலும் பெற்று வந்தார்கள். சன்னதங்கள் தூளத்திலும் அவர்களுக்கு மாறிடுது, அந்த ரேகையானது மாறி தூளத்திலும் பெற்று வந்தார்கள் அப்படின்றாங்க. அப்ப அந்த பரமகாந்தல சூலம் என்னிட கரம்பிடியன ஈந்தனன் பின்னும் ஓராண்டு, அதுல இருந்து இன்னொரு ஆண்டு திருப்பரங்குன்றத்துல கடும் தவம், அங்க இருந்து அந்த அந்த முகமாக பின்னும் ஓராண்டு கோடிய வல அந்த கோடி கண்டு நிலைக்கவும், அதுலயும் நான் அந்த கோடி கண்டு நிலைத்ததுனால எனக்கு என்ன வந்துச்சுன்றாங்க, பிடி வலக்கரம் சங்கு துடி பெற்று நாமம் பெற்றனர், எனக்கு புது நாமம் அளித்தார்கள். எனக்கு இருந்த அந்த பழைய நாம காதல பார்த்த என்ற நாமத்தை மாற்றி அமைத்து இனி நீ வாக்மி, இந்த உலகத்துக்கே எடுத்து போதிக்கக்கூடிய இடத்தில் உமது பெயர் மார்கநாதர், நீ ஓங்கி வாழ்க அப்படின்ற ஒரு அந்த நல் வாழ்த்தையும் கூறி நீ உலகத்தை நடத்த கடவாய் அப்படின்றத அந்த மந்திரங்களும் கொடுக்கப்படுது. எல்லா இந்திரகரண ஒளிகள் இளநீளமோடும் அந்தர்மாமுக எந்திரபானு மந்திரங்களும் சதிமாயமேயும் பதிமேவு கோட்டின் மதித்துடன் தேவ சுவாகித மந்திரங்களும் அந்தகார பிணி அடிவேரருக்கும் செந்தூரு கொடுமுடி மந்திரங்களும் பஞ்ச வடக்காடு அஞ்சாதழிக்கும் பஞ்சபூதாதிய செஞ்சுலா மந்திரங்களும் முத்தி வடக்குடி சித்து நிலைப்பட சக்தி மந்திரங்களும் கனகடன தருபடன புவனதுக தமதொழுகு பால்வண்ண மந்திரங்களும் யமன் இருளில் ஒளிபரவு மிகுமமுன தவாதி பெற கவனரச மந்திரங்களும் அகக்கோடு ஊடுருவ யுகத்தீர்ப்பு நடத்த பகவத் தேஜோமய ரிங் மந்திரங்களும் அனைத்து மந்திரங்களும் அந்த தாரகாமணி பட்டத்திலிருந்து கொடுக்கப்பட்டு நாமமும் மாற்றி அமைக்கிறார்கள். அவர்களுக்கு வாய் திறந்துமே வாக்மி மார்கணன் நாதர், அப்பதான் முதலா அது நாமம் அளிக்கப்படுகிறது. அது நாதர் அவர்கள் நாதர் என்றனை கூவினார், அவர்கள் இனிமேல் உன்னை நானு மார்கநாதர் என்றுதான் கூப்பிடுவேன். அவர்களே போகிறாங்க, அவர்கள் தான் பெற்று இந்த உலகத்துக்கு அனுப்புறாங்க. ஒரு கட்டத்துல அவங்களே இந்த உலகத்தையே மார்க்கம் நீ தான்ட்டாங்க, உனக்கு நான் மார்க்கமாய் வந்தேன், ஆனா உலகத்துக்கு மார்க்கம் நீ ஒருவர் தான், நீ எதை நினைக்கிறாயோ அதை செய்ய கடவாய், உனக்கு அனைத்து அதிகாரங்களும் உனக்கு அளிக்கப்படுகிறது. ஆனா தெய்வத்துக்கு அந்த தன்னுடைய ஆதார பிரியறது மிக மிக பெரிய ஒரு, அது அந்த கொடுமையை தாங்க முடியல தெய்வம். அது பேங்குக்கு நடந்த காட்டில் என்னை மானுடைய தோலை உரிச்சுட்டு அனுப்புனேன் அப்படி இருக்குமோ, அப்படி இருக்கு இந்த உலகத்துக்கு நான் வர்றது அப்படின்னாங்க. அப்புறம் அப்படின்னு இதுல இருந்தாங்க. பெற்றதும் பேர அப்ப தன்னோட ஆதாரம் கிட்ட பெற்றார்கள். அதுக்கு பிறகு என்ன ஆகுது, பிறவாமை. அவர்கள் இனி இந்த பெற்றதும் பிறவாமையுற்றதும் பொற்கிண்ணத்தின்பால் பெற்றதும்ட்டாங்க. பெற்றதும் பேர வாமையுற்றதும் பொற்கிண்ணத்தின்பால் பெற்றதும் அது நற்றவ வாணி நாயகி என்ற அவர்கள் நாவினி கூடி உற்றதும் அவர்கள் பெற்ற தேசையில் தந்தையாக உற்ற என் குருநாதரே அவர்கள் முற்ற தேசையில் தாய்மோகம் அது முன்காலை வாணி தேவியே. அப்ப எனக்கு முன்னாடி அவர்கள் அந்த இடத்துல அவர்கள் கலைவாணியா இருந்தார்கள். அவருடைய எதிர நான் பழகினாலதான் நான் இன்று இதை நான் பெற்றுகிறேன். அது எப்படி நான் கற்றேன், கற்றவர் தோழ தங்கும் பூங்காரே அது காவியேறும் பட்டணம் அது குற்றம் மேலுமில் குறிஞ்சி நன்னீளம் அந்த குணங்கூடி கொண்டு அங்கு ஏறவே இதை பெற்ற பேர் பெற்ற சாயுச்ச பதம். இப்ப சாயுச்ச பதம் நம்ம முன்னாடி பார்த்திருக்கோம். அது தாயுச்சம் எப்படி பெறது, தாயுச்சம் அது செம்மலோன் கை வாங்கின்றது அதை நமக்கு சொல்லியிருக்காங்க. இங்க என்ன சொல்றாங்க, பெற்ற பேர் பெற்ற சாயுச்ச பதம் பேட்டி காண வரும் இந்த பேரு பெற்றவர் அவர்கள் மாறுபட்டிலர். நான் பெற்றதை போலவே என்னை நோக்கி வருபவர்களும் இதை பெறுவார்கள். அது பேரு பெற்றவர் மாறுபட்டிலர், இதைத்தான் நான் மறையும் பேசுகிறது அப்படின்றாங்க.